இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதலாக திமுகவின் கூட்டணியிலே இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அந்த கட்சியினுடைய சில ரவுடிகள், அந்த கட்சியிலே குடி போதைக்கு அடிமையான சில அற்ப பதர்கள், கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையான சிலர் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த இளைஞர்கள் மீதும் வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் மீதும் கொலைவெறி தாக்குதலை நடத்தி கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி வன்னியர்கள் மீது தாக்குதல் நடத்துகின்ற அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் மீது இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு கடுமையான நடவடிக்கையை சட்டத்தின் கீழ் எடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டும் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு பல சம்பவங்களை நாம் உதாரணம் காட்ட முடியும். இந்த மாதம் பொங்கல் பண்டிகை முடிகின்ற நேரத்தில் 16ஆம் தேதி ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியை அடுத்த திருமால்பூரில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசி சரமாரி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதில் இருவர் உடல் முழுவதும் தீக்காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அந்த குற்றவாளிகளை கைது செய்யாமல் தமிழக அரசின் காவல்துறை அந்த குற்றவாளிகளை பாதுகாத்து வருகிறது. நெமிலியை அடுத்த நெல்வாய் கிராமத்தை சார்ந்த தமிழரசன், சங்கர், விஜயகணபதி உள்ளிட்ட 4 பேர் கடந்த 16ஆம் தேதி திருமால்பூரில் உள்ள ஒரு விளையாட்டு திடலில் அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் பாமகவை சேர்ந்தவர்கள். அப்போது அங்கு வந்த திருமால்பூரை சேர்ந்த பிரேம், மணிகண்டன், கோபி, வெங்கடேசன், கீழ் வெண்பாக்கத்தை சார்ந்த சதீஷ்குமார், தசரதன் ஆகிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த 6 பேரும் அங்கு சென்று பாமகவினரை ஜாதி பெயரை சொல்லி ஜாதி வெறியோடு ஜாதி ஆணவத்தோடு திட்டியிருக்கிறார்கள். வன்னியர் சமூகத்தை சார்ந்த அந்த 6 பேரையும் உடனடியாக அங்கிருந்து ஓட வேண்டும், இல்லாவிட்டால் பெட்ரோலை ஊற்றி அனைவரையும் எரித்து விடுவோம் என்று மிரட்டி இருக்கிறார்கள். அதற்கு பின்னர் அங்கிருந்து சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சிறிது நேரத்தில் திரும்பி வந்து பாமகவினர் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசியிருக்கிறார்கள். அவர்கள் வீசிய பெட்ரோல் குண்டுகள் தமிழரசன், விஜய கணபதி ஆகிய இருவர் மீதும் விழுந்து அவர்கள் உடல் முழுவதும் பெட்ரோல் பரவி அதனால் உயிருக்கு பயந்து அவர்கள் தப்பி ஓடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த 6 பேரும் அவர்களை சுற்றி வளைத்து தீ வைத்திருக்கிறார்கள். அதனால் படுகாயமடைந்த இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதான இந்த கொடிய தாக்குதலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரின் ஜாதி வெறியும் கட்டுப்படுத்தப்படாத கஞ்சா பழக்கமும் தான் காரணமாகும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஜாதி அடிப்படையில் வன்முறையில் ஈடுபடுவதும் தாக்குதல் நடத்துவதும் இது முதல் முறை அல்ல. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நெல்வாய் கிராமத்திற்குள் புகுந்த அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் அங்கிருந்த வன்னியர் சமூக மக்களின் சொத்துக்களை சூறையாடினார்கள். அதை கண்டித்து பாமக சார்பில் கடுமையான போராட்டம் நடத்தப்பட்டதற்கு பிறகுதான் நிலைமை கட்டுக்குள் வந்தது. சில ஆண்டுகள் கட்டுக்குள் இருந்த அவர்களின் அட்டகாசம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களின் ரவுடித்தனம் இப்பொழுது மீண்டும் தலை தூக்கி இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று கேட்டால், திருமால்பூர் பகுதியில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கஞ்சா நடமாட்டம் பெருமளவு இருக்கிறது. கஞ்சா பெரிய அளவில் புழக்கத்தில் இருக்கிறது. திமுக ஆட்சிக்கு எதிராக போராட வருபவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு ஏற்பட்ட கொடுமையை கண்டித்து போராட வந்தவர்களெல்லாம் வரைமுறை இல்லாமல் அடக்குமுறையை ஏவி கைது செய்த திமுக அரசு, காவல்துறையை ஏவி விட்டு அடக்குமுறையை இன்றைக்கு தமிழ்நாட்டில் கட்டவிழ்த்து விட்டிருக்கின்ற திமுக அரசு, இப்படி கொடுமைகளை செய்கின்ற ரவுடித்தனமாக நடந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் மீதே பெட்ரோல் குண்டுகளை வீசி தீ வைக்கின்ற கொடுமையை செய்கின்ற அவர்களை எல்லாம் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க வைக்கிறது. வன்னியர் சமூகத்தை சார்ந்த 2 இளைஞர்கள் உயிருக்கு போராடுகின்ற நிலையில் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
அவர்களை அந்த நிலைமைக்கு ஆளாக்கி 6 பேரை கைது செய்யாமல் திமுக அரசு இன்றைக்கும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. காவல்துறை அந்த குற்றவாளிகளை பாதுகாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. 3 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் 3 பேர் தப்பித்திருக்கிறார்கள். அவர்களை கைது செய்ய காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் கடுமையான கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இதுபோல் பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. இதற்கு முன்பு கடலூர் மாவட்டத்திலும் இதைவிட மோசமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. தன்னுடைய சகோதரியின் திருமணத்திற்காக திருமண பத்திரிகை கொடுக்க சென்ற வன்னியர் சமூக இளைஞர் அவர் அணிந்திருந்த ஆடையில் வன்னியர்களின் அக்னி கலசம் இருந்தது என்கின்ற ஒரே காரணத்திற்காக வன்னியர் சமூகத்து இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதலை கடலூர் மாவட்டம் மஞ்சக்கொள்ளையில் நடத்தினார்கள் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ரவுடிகள். அவர்களும் போதையிலும் கஞ்சா போதையிலும் இருந்தார்கள். வன்னியர் சமூகத்து இளைஞருக்கு ஏற்பட்ட அந்த அநீதியை கண்டித்து அந்த வன்னியர் சமூகத்து இளைஞருக்கு ஆதரவாக அந்த பகுதிக்கு சென்று ஆறுதல் கூற சென்ற வன்னியர் சங்கத்தின் தலைவர் பூத்தா அருள்மொழி அவர்கள் மீது வன்முறையை தூண்டுகின்ற வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் பேசினார்கள். உள்ளபடியே அந்த பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மீது வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் திமுக அரசு வழக்கு தொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யவில்லை. மாறாக வன்னியர் சமூகத்து இளைஞருக்கு ஆதரவாக, பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு ஆதரவாக, அடிபட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த இளைஞருக்கு ஆதரவாக பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் மீது வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழ் இந்த ஆளுகின்ற திமுகவின் சர்வாதிகார அரசு வழக்கு பதிவு செய்தது என்பதையும் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து இப்படி வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு திட்டமிட்டு தாக்கப்படுகிறார்கள். இந்த தாக்குதலுக்கு பின்னாலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் இருக்கிறாரா என்ற கேள்வியும் இன்றைக்கு வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட எந்த தாக்குதலையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் எந்த இடத்திலும் கண்டிப்பதில்லை. அதே நேரத்தில் எங்காவது ஒரு இடத்தில் தலித் சமூகத்தின் மீது ஒரு சின்ன தாக்குதல் நடத்திருந்தால் கூட, தலித் சமூக இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வாய் தகராறு நடந்திருந்தால் கூட அதை ஊதி திருமாவளவன் பெருசாக்குகிறார். அப்படி பெருசாக்குவதற்கு திமுகவுடைய ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. உடனடியாக திருமாவளவனுடன் முத்தரசன், பாலகிருஷ்ணன், கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள், இன்னும் முற்போக்கு சித்தாந்தவாதிகள், பெரியாரியவாதிகள், அம்பேத்காரியவாதிகள் என்றெல்லாம் வாயிலேயே பேசிக் கொண்டிருப்பவர்களெல்லாம் திருமாவளவனுடன் வந்து நின்று கூப்பாடு போடுவார்கள். ஆனால் வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் தாக்கப்பட்ட பொழுது, வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் கொடுமையாக தாக்கப்படுகின்ற பொழுது வன்னியர் சமூகத்து இளைஞர்களுக்காக இவர்கள் யாரும் பேச வரமாட்டார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி தான் பேச வேண்டும். ஏனென்றால் எங்கேனும் தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் மீது ஒரு சிறு பிரச்சனை இருந்தால் கூட அதை ஜாதி வெறி என்று பேசுகின்ற திருமாவளவன், ஜாதி வெறி ஆணவத்தோடு ஜாதி மோதலை உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் மீது கொடுமையான கொலைவெறி தாக்குதல் நடத்துகின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஜாதியை ஒழிப்பதற்காக இப்படிப்பட்ட தாக்குதல் நடத்துகிறார்களா? இதற்கெல்லாம் திருமாவளவன் பதில் சொல்வாரா? வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் தாக்கப்பட்டால் அது ஜாதி பிரச்சனை இல்லை, அது ஜாதி வெறி இல்லை. மற்றவர்கள் தாக்கப்பட்டால் அது ஜாதி வெறி, அது ஜாதி ஆணவம், அது ஜாதி பித்து என்று வள்ளுவர் கோட்டத்திலே கூட்டம் போட்டு கொக்கரிப்பார் திருமாவளவன் போன்றவர்கள். திருமாவளவனுடைய கட்சியை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ரவுடிகள் பல இடங்களில் வன்னியர் சமூகத்தின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். அதை கண்டும் காணாமல் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது திமுக அரசு. அல்லது வேண்டுமென்றே அந்த தாக்குதலை திமுக அரசு ரசிக்கிறதா என்ற சந்தேகமும் எழுகிறது. அந்த அடிப்படையில் தான் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 2 வன்னியர் சமூக இளைஞர்களை குற்றுயிரும் கொலையுருமாக மாற்றி அவர்கள் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசி அவர்கள் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலும் அந்த வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய அந்த கொடியவர்களை கைது செய்யாமல் அவர்களை காப்பாற்றும் முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? அல்லது பொறுத்து பார்த்து வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் நேரடி நடவடிக்கையில் இறங்கிவிட்டால்
அப்பொழுது இந்த திமுக அரசு என்ன செய்யும் என்று ஒரு சில இளைஞர்களை யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு திமுக அரசு தள்ளிவிடும் என்ற சந்தேகமே எழுகிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.